அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. எனக்கு அவரை தெரியும். அன்பு இயேசுவே, நீரும் வானக தந்தையை முழுவதுமாக அறிந்து வைத்திருந்தீர். சூசையை வளர்ப்பு தந்தையாக, மரியாவை தாயாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது உமக்கு இருந்தது. எளிய குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கி கொள்ள விரும்பினீர். சத்திரத்தில் இடம் கிடைக்காது. எளிய ஊருக்கு ஒதுக்குப்புறமாயிருந்த மாட்டுத் தொழுவத்தில் எளிமையில் ஏழ்மையில் வைக்கோல் புள்ளி நடுவே புன்னகை பூவாய் பூத்தீர். நெருக்கடிகளும் அசௌரியங்களும் இருந்தாலும் உம் இதழில் புன்முறுவல் மாறவே இல்லை. உம் முதல் விருந்தினர்கள் ஊருக்கு ஒதுக்கப்புறமாயிருந்த இடையர்கள் எதிர்கால நல்ல ஆயனை சந்திக்க இக்கால நல்ல ஆயன்கள் வந்திருந்தார்கள். உம் போதனை வாழ்வில் சந்தித்த ஒவ்வொரு இடர்களிலும் நீர் தந்தையினுடைய துணையை அறிந்திருந்தீர். அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்தீர். இரவு முழுவதும் அவரோடு பேசிக்கொண்டிருந்தீர். அவர் தரும் ஆலோசனைகளை கேட்டீர். வழிமுறைகளை கற்றுக்கொண்டீர். அவர் வழி நடந்தீர். உம் வியர்வை துளிகள் இரத்த துளிகளாய் மாறினாலும் என் விருப்பமல்ல, உம் விருப்பமே ஆகட்டும் என்று அர்ப்பணித்தீர். உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று தந்தையிடம் உயிரை ஆன்மாவை அர்ப்பணித்தீர். தெய்வமே, உமக்கும் தந்தையை நன்கு தெரியும். எங்களுக்கும் நீர் யாரென்று தெரியும். அது அன்பில் நாங்கள் என்றும் இணைந்து வாழ நாள் முழுவதும் எங்களுக்கு வழிகாட்டியருளும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Wish you all the best.